ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல நாளுக்கு நாள் ரஷ்யா முன்னேறுறது ஒரு பக்கம் இருந்தாலும், உள்ளுக்குள்ள உக்ரைன் சைடு அப்படிங்கிறது உக்ரைனுக்கான கேம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதாவது ரஷ்யாவை அடிக்கிறேன், ரஷ்யாவை வம்பிழுக்கிறேன், ரஷ்யாவை சீல்றேன், இப்படி எதுவுமே செய்ய முடியாது. செஞ்சா டொனால்ட் ட்ரம்ப் மிதி மிதின்னு மிதிச்சுப்புடுவார். அதனால தான் ரொம்ப காலமா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நோ, ரஷ்ய எல்லைகள்ல தாக்குதல் நோ, அதே மாரி கிரிமியா பகுதி தாக்குதல் நோ, இந்த மாரி சீண்டக்கூடிய செயல்கள் எதுவுமே செய்யறதே இல்ல. அதுக்கு பதிலா ஒரேடியா ஒரு போடு போடுவோமே அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக்கியா போல கேஸ கட் பண்ணி விட்டார்கள். இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு வந்துச்சு ஜெலன்ஸ்கி பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் காரணம். காரணம் இல்ல அப்படிலாம் இதோட அக்ரிமெண்ட் முடியுது. அக்ரிமெண்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். யுத்தம் நடக்குதுல்ல. நான் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா இதோட எதிர்வினை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை ஏன் பலிசே சொல்லார் அப்படிங்கிறதா, ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பாக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் வேணும். ஒரு பெயில் எக்கனாமி ரீதியா ஒரு பெயில குடுக்கணும்னு யாரு நினைப்பா? ஒட்டுமொத்த உலகமும் நினைக்கும். அது வேற விஷயம். ஆனா ஒரு நாடு பொருளாதார சிக்கல்ல இருந்தா தான் நம்ம பேச்சு கேட்பான்னு நினைக்கிறது அல்ல அமெரிக்கா தான். அந்த இடத்துல அல்ல அமெரிக்கா ஆட்டோமேட்டிக்கா தன்னோட மைலேஜை உருவி எடுத்துரும். அதனால அவர்கள் தான் ஜெலன்ஸ்கிக்கு இந்த விஷயத்த சொல்லியிருப்பார்கள். அக்ரிமெண்ட் முடிய போறல, எக்ஸ்டெண்ட் பண்ணாத. கொஞ்ச நாள் அதை வச்சு விளையாண்டுக்க, பொழைச்சு போ. நான் வரும்போது யுத்தத்தை நிறுத்திரு, மேற்கொண்டு பிரச்சனைகளை பார்த்துக்கலாம். இது டிரான்சாக்ஷன் சம்பந்தமாவே நீ பேசிக்கன்னு சொல்லிட்டாரோ என்னமோ. இவரும் ரொம்ப தைரியமா அக்ரிமெண்ட் கிடையாது, கட் பண்ணி விடுறேன்ட்டாரு. இப்ப ஸ்லோவாக்கியா இதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல. ஸ்லோவாக்கியா தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவாக்கியால இருந்து இந்த பக்கம் உக்ரைனுக்கு போல பவர் ஜெனரேஷனை கட் பண்றார்கள். அதே மாதிரி அங்க உள்ள அகதிகள் தலையில கை வைக்கிறார்கள். உக்ரைனியர்கள் அப்படின்னு ஸ்லோவாக்கியா சைடு கொஞ்சம் லஞ்சம் இல்ல, லட்சத்தை தாண்டுது. 130,000 ரேஞ்சில இருக்கார்கள். அவர்கள் தலையில கை வைக்கிறார்கள். காரணம் இல்ல, நீ கிளம்பிப்போ அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்க நாட்டுல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்ல, நாங்க ஏப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா ஐரோப்பாவை பொறுத்தவரை இந்த அகதிகளை வச்சு பிளே பண்ணாலே பெரிய அளவுல நடுங்க ஆரம்பிச்சிருவார்கள். யாரு நடுங்க ஆரம்பிச்சிருவார்கள்? உக்ரைன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நடுங்க ஆரம்பிச்சிடும். காரணம், இப்ப இந்த 1,30,000 மக்களை வெளியேற்ற போறேன், இல்ல அவர்களுக்கான சப்சிடியை கட் பண்ண போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாடுகள் தலையில விழுந்துரும். விரும்புறாங்க விரும்பலைங்கிறத தாண்டி ஒண்ணு இந்த கூட்டம் அப்படியே அங்க போய் உட்கார்ந்துக்கும், இல்ல இங்கேயே உட்கார்ந்துக்கங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அவனுங்க இதுக்கான ஃபண்ட் ஃப்ளோவை கட் பண்ணாம டைவர்ட் பண்ணி விடுவார்கள். இந்த மாதிரி நடக்கும்போது கூடுதலான சிக்கல். இங்க 1,30,000னா சுத்தி உள்ள எல்லா பகுதிகளிலும் உக்ரைனியர்கள் கணிசமா இருப்பார்கள். அதனால இப்ப ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒரு ஸ்ட்ரகிளை நோக்கி போகும். இதை அப்படியே 2 பேரும் மைலேஜா எடுத்துக்கலாம். அமெரிக்காவுக்கு ஐரோப்பா தடுமாறுனா உள்ளுக்குள்ள குஷி. ஏன்டா ஆப்கானை விட்டு போகும்போது என்ன வாய் பேசுனீங்க? அமெரிக்காவுக்கு பின்னாடி வர முடியாது. ஐரோப்பாவுக்குன்னு தனி சிந்தனை இருக்கு. ஐரோப்பாவுக்குன்னு தனியான ராணுவத்தை உருவாக்குறோம். ஆனா ஃபண்டிங் பூரா நான் தானடா பண்றேன். நேட்டோல நேட்டோ உங்களுக்கான தனி நேட்டோனா இந்த நேட்டோல 75, 85% நான் தானே அப்படின்னு அமெரிக்கா அன்னைக்கே அடிச்சுச்சு. அதை இன்னைக்கு பல இடங்கள்ல வச்சு செய்ய ஆரம்பிக்குது. இது அமெரிக்காவுக்கு. ஜெலன்ஸ்கிக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பா பிரஷரா இருக்குல்ல. இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனுக்கு சார்பா பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கிழிச்சு புடுவேன் அப்படின்னு உள்ளூர் மக்களை ஏமாத்தலாம். ஆனா உள்ளூர் மக்களை வச்சுதான் இங்க பிளே பண்றார்கள். உள்ளூர் மக்களை தான் இங்க ஜோக்கரா காடை இறக்கி விடுறார்கள்ங்கிறதா யதார்த்தமான உண்மை. சரி, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வருவார்கள்? வெளியில வரலாம் வாய்ப்பு இல்லை. ஸ்லோவாக்கியா கேஸ் கிடைச்சாதான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் பெயின் அனுபவிக்கணும். அதனால போலந்து இப்போதைக்கு உள்ள இறங்குது. உள்ள இறங்கி எங்க மக்களை வெளியேற்றி தொலைச்சிடாத, அவர்களுக்கான சப்சிடியை நான் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி போலந்து ஸ்லோவாக்கியா கூட பேசுது. இவனுங்களுக்கான சப்சிடியை மட்டும் வழங்கிடுவேன், கேஸை யார் வழங்குவா? என்கிட்ட இருந்து கொண்டு வர்றது, அதை நீ கொண்டு வந்து தருவியா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசுறார்கள். அதனால பெரும் இடியாப்ப சிக்கலை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் ஜெலன்ஸ்கியை வச்சு கேஸ் வடிவுல கிளப்பி விட்டுருக்குங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஆனா இதுல வழக்கம் போல பேக் ஃபயர் ஆகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸ்லோவாக்கியா ஏற்கனவே ரஷ்யாவோட உற்ற நண்பன். இதே மாதிரி ஹிட் லிஸ்ட் நிறைய இந்த பக்கம் சேரும். ரஷ்யா பக்கம் அணிவகுப்பார்கள். எது எப்படியோ கொஞ்ச நாளைக்கு அமெரிக்கா தன்னோட விஷயங்களை சாதிக்கலாம். அடுத்த கொஞ்ச நாளைக்கு ரஷ்யா தன்னோட விஷயங்களை சாதிக்கலாம். முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரையும் 2 பேர்களும் சாதிக்கும் போது, அமெரிக்கா சாதிக்கும் போது உக்ரைன் அடிவாங்க, ரஷ்யா சாதிக்கும் போது உக்ரைன் அடிவாங்க. காரணம் என்ன? விலை போகக்கூடிய ஒரு அதிபர் ஆட்சியில இருந்ததோட பலனை அந்த மக்கள் நாள்தோறும் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.